நீ கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவே. ஏன்னா அந்த சாங் வந்து ஒரு 500 கேர்ள்ஸ் வந்து வைப் பண்ண அந்த வீடியோ அதை பார்த்துட்டு இருந்தேன். என்ன இன்னைக்கு பேசலாம் அப்படின் போது முதல்ல கேமரா ஆன் பண்ணி விடும். அப்புறம் நிறைய வீடியோ இன்ஸ்டால வரும். அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஒரு ஃப்ராங்குன்ற வீடியோ மீன் கையில கொண்டு வரும்போது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஃபியூச்சர்ல எப்படிலாம் நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு வீடியோ ஃபன்னா இருந்தது. ஒரு குழந்தை வந்து கீழே படுத்துருக்கு, மஞ்சள் கலர் ட்ரெஸ், சரிங்களா? குட்டி குழந்தை பாயில படுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா இடுப்புல கை வச்சு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து அதே மாதிரி ஸ்டெப்பு போட்டுச்சு. அதனால அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் அப்பா அப்படியே மைண்ட்ல வரதை அப்படியே ஷேர் பண்ணுவேன். நான் வீடியோ பார்த்துட்டு நம்ம பார்த்த வீடியோ திரும்ப ரிப்பீட் ஆகும்போது இன்னைக்கு தளபதியோட செல்ஃபி ஈரோட்ல போட்டதெல்லாம் வந்து அப்படியே வைரல். நான் பார்க்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். அதுக்குள்ளேயே வந்துருச்சா, நாளைக்கு தானே வரும் அப்படின்னு போய் பார்த்தேன்னா 1.6 மில்லியன் அப்பவே. இப்ப வேணா லைவா பாத்துறோம், அவ்வளவுதானே. பாத்துருவோமா? நீங்க தான் பாத்துருப்பீங்கல்ல என்ன. செம்ம. அப்பவே பார்க்கும்போது 1.6 மில்லியன். பிரைட் ஆஃப் இந்தியா சீதல் தேவி அவங்க வந்து ஆர்ச்சரியில விட்டாங்க இல்லையா? அவங்க வந்து எப்படிலாம் வீட்டில் வந்து ரெடி ஆவாங்க, அவங்க ஓனா தலை சீவுறது மற்றது அதை வந்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே பிரைட் தான். ஏன் அப்படின்னா நான் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு மலைப்பகுதியில் வந்து சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் எய்ம் பண்ணி நம்ம அதை எய்ம் பண்ணுவோம் இல்லையா? அப்போது அதை டார்கெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டேயாக இருந்தாலும் நம்ம அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் அதை வந்து டார்கெட்டை வந்து பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம வந்து கை இருக்க நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, 2 கையும் இல்லாமல் அவங்க போட்ட எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கும் நினச்சி பாருங்களேன். அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அதான் தோணுச்சு. அப்போவே அந்த இது பார்த்துட்டோம். பார்த்தோன்னே உண்மையிலேயே பிரைட் ஆஃப் இந்தியா இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஒரு ரவுண்டு கூப்பிட்டு வரணும். செலக்டிவான ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, ஓவரால் இந்தியாவுக்கே கூப்பிட்டு போகலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஒன் டே ஒரு பிளான் பண்ணணும். அவங்களோட பெர்மிஷன், ட்ரிப்பு அப்படிங்கும்போது நேரில் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 1 இயர் ரவுண்ட் அடிச்சு வரட்டும். அதுக்காக அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் அந்த மாதிரி கொடுத்து, ஏன் அப்படின்னா பாரா ஒலிம்பிக்ல வந்து எப்படி இருந்ததுன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதை இப்போ ஷேர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோவில் வந்து கோல்டு அடிக்கல. நான் சொல்றது வந்து பாரா ஒலிம்பிக்ல இப்போ சித்தல் டபி கோல்டு இதை பற்றி நான் பேசல. இதுக்கு முன்னாடி உள்ள நான் பார்த்த ஒரு வீடியோ பற்றி. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ண எல்லாருமே வந்து ரோட்ல காய்கறி கடையில ஒர்க் பண்றது, டிரைவரா இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லும்போது அவங்களுக்கு யாருமே கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கலையா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட கொடுக்கலையா, ஒலிம்பிக்ல எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இது உண்மைதானா, இந்தியா இப்படிதான் இருக்குதா, ஸோ இல்லைன்னா வீடியோக்காக யாராவது போட்டிருக்காங்களா, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தோணுச்சு. அதை நான் தனியாக சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு. பட் அது பொய்யா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஆதங்கப்பட்டு அதை கலெக்ட் பண்ணி தானே அந்த வீடியோ போடுறாங்க. ஸோ அதில் வந்து பொய்த்தன்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா ஹியூமானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதை வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம் இந்த நல்ல விஷயத்த அப்படின்னு நினைக்கிறவங்க, இதில் வந்து சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. அது இருக்க வாய்ப்பு கிடையாது. அதுக்காக தான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன். இது உண்மைதான். எலக்ட்ரிசிட்டி ஃப்ரிக்ஷன் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இது வந்து உண்மைதான். அதாவது எப்படின்னா இந்த கம்பளியில் வந்து ஒரு இதை தேய்ச்சிட்டு சீப்பை தேய்ச்சிட்டு வைக்கும்போது அதை இழுக்கும் இல்லையா, பேப்பரை சம்திங் அந்த மாதிரி. இது ஒரு எலக்ட்ரிசிட்டியில் வந்து நிறைய பண்ணுறாங்க. இது வந்து ட்ரூவான விஷயம் தான், நானே பார்த்துருக்குறேன். அட்ரா சக்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நான் சேவ் பண்ணி வச்சிடுறேன், உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இந்தியன் ட்ரையாலஜி தட் இம்ப்ரெஸ் யங் மார்டின் சோர்சஸ். நம்ம டைரக்டரு, அவரை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடணும், அந்த அளவுக்கு கண்டென்ட்டு. ஏன் அப்படின்னா எனக்கும் எடுத்தோன்னே தெரியாது. பட் ஒவ்வொருத்தவங்களும் அதை சொல்லி அந்த படத்தை போய் பார்க்கணும். இப்போ மிஸ்கின் அவங்க ஷேர் பண்ண சில படங்கள்லாம் நான் போய் பார்க்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ அழகான மூவிஸ். நான் கண்டிப்பாக நான் போடுறேன். நான் மிஸ்கினை பற்றி பேசும்போது அவரோட இன்டர்வியூவே, நான் வந்து அவரோட இன்டர்வியூக்கு பெரிய ஃபேனு, செம்மையாக இருக்கும். அவர் இன்டர்வியூல ஃபுல்லாக ஒரு குட்டி கரடி குட்டி இருந்தது அப்படின்னா நான் தான் போட்டு வச்சிருப்பேன். அது அது வந்து அன்பின் வெளிப்பாடாக வந்து
ரொம்ப லைக் பண்ணி போடுறது. அவரை பார்த்தா மட்டும் எனக்கு அந்த குட்டி கரடியை போடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. யுவபாரதியோட கவிதை வந்திருக்கு. ஊரே வியக்க வீடு, ஒவ்வொரு வேளையும் சுடுசோறு, கை நிறைய பணம், கணக்கில்லா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை நல்லா இருக்கு. ஃபுல்லா வந்து நீங்க வாய்ப்பு கிடைக்கும்போது படிச்சு பாருங்க. செம்ம மேட்டரா இருக்கு. They say a picture can't define everything, meanwhile the picture. ஒரு பக்கம் தராசை வச்சு செம்ம விஷயம் இது உண்மையிலேயே. மணி இன்னும் 6 ஆகல ஆகல. ஏன் அப்படின்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல வந்து ஒரு சம்பவம் இருக்கு 6:30க்கு. ஒரே நாளில் 20 கோடி மதிப்புள்ள பிளாட்டுகளை வாங்கும் 600 நபர், 600 பேர். அதே நாட்டில் உள்ள ஒரு நாளுக்கு 200 கூட சம்பாதிக்க முடியாத 20 கோடி மக்கள். தரமான மேட்ரு. இதை பார்க்கும்போது எனக்கு மும்பை தான் ஞாபகம் வருது. இல்லை ஊர் போடலை. ஏன்னா எங்க ஆயுசு 100ங்க. சீரியஸாவே. ஏன் அப்படின்னா நான் இதை ஏற்கனவே பார்த்துருக்கேன். யாருக்கு ஆயுசு 100 தெரியுமா? இதனால எதுவும் மாற்றம் வந்தால் நல்லதுதான். இது எப்படி காட்டுறது தெரியுதா? ரைட்டு தெரியுதா? நான் சொன்னேன் இல்லையா, காய்கறி விற்கிறாங்க ஒலிம்பிக்ல இது பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுக்கான பிக்கு. இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுவே வருது. என்னங்க உன்னை பற்றி பேசினா அதுவே வருது. நல்ல விஷயம் வந்திருக்கு, ஓகே. நம்ம வாய்ஸ் எடுத்து நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அது ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வரும். எனக்கே வந்திருக்கு. இப்போ நான் மனசில் நினைச்சாலே வந்துடுது. நிஜமாவே லாஸ்ட்டாக அப்படி ஒரு 2-3 விஷயம் நடந்துச்சு. என்னடா இது மானங்கட்ட வீடா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய வரும். நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. இந்த 6 விஷயங்களுக்கு வெட்கப்படாதீர்கள். 1, கேள்வி கேட்க. 2, பழைய உடைகளை அணிய. எனக்கு தெரியாது என்று சொல்ல. மற்றவர்களுக்கு உதவ. எளிமையாக வாழ. வயதான பெற்றவர்களை பார்த்துக்கொள்ள. இது வந்து சின்ன பிள்ளையிலே இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம இருக்கும்போது நம்ம படித்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம மண்டையில் ஏற்றிச்சுக்கிட்டோம். நல்ல விஷயம் தான். எங்கு சென்றாயோ. கபாடபுரம், தென்மதுரை, பாண்டிநாடு, கிமு 2500. தரமாக இருக்கும். நேரம் நீங்கள் 1000ல் ஒரு மிஸ்டேக்கை போட்டு இதை கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படி ஒரு வீடியோ. இதை நான் சொல்ல மாட்டேன். ட்ரெயினுக்கு வெளியே வந்து ஒரு பர்சன் ரன்னிங்கோடைய ஓவியம். ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. நார்த் அது. ஏன்னா அவரை நிப்பாட்டிட்டு பேக்ரவுண்டில் வந்து அந்த ஊர் வந்து ஹிந்தியில் இருக்கும் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனில். அதை வச்சு இது செம்ம மேட்ரு. இது நான் முன்னாடியே படிச்சிருக்கேன். பிக்கு பார்த்தோன்னே சொல்கிறேன். ஃபஸ்ட் வாசிச்சிட்றேன். Men in love are different. In 1978, this Indian man traveled to Sweden with his bicycle. It took him 4 months to meet. His wife still made it. Power of true love. இது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் கொண்டு வந்தது தான் தெரியுதா? ஒரு மேட்ரை மட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட ஹேர் ஸ்டைல் என்னோட ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்குது. இவர் வந்து அந்த வெள்ளக்கார பண்ண லவ் பண்ணி சைக்கிள்லேயே போயிட்டு, இவர் டர்னர் பைக் இல்லை, அவர் போயிட்டு அந்த லவ்வை சக்ஸஸ் பண்ணி அவர் கல்யாணம் முடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு லவ் ஜேர்னி செம்மையாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரூ ஃபீல். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இருக்கலாம், லவ்வுக்கும் இருக்கலாம். அது வந்து சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ட்ராவல் என் லைஃப்பில் வந்து உண்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேரடூனில் வந்து நான் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணேன். அவங்க யார் அப்படின்னா அந்த பொண்ணுடைய அவங்க ஃபாதர் வந்து இந்தியன் ஆர்மி கேப்டன். அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நல்ல ஒரு செட் ஆனதுக்கு பிறகு வந்து அவங்க இங்கே வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அது தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. சில காரணங்களால் மழை, வெயில் அப்படி இப்படின்னு போயிட்டே இருந்துச்சு. ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தால் தள்ளி போயிட்டே இருக்கும்போது நான் வேணா வரவா அப்படின்னு, நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வந்துருவேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அவங்க வீட்டில் தான் ஸ்டே 15 நாள். டேரடூன் ஏசி, அந்த ஃபீல், குளிர் பிரதேசம், அது வந்து சான்ஸே இல்லை. அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் குளித்தது, உத்தரப்பிரதேஷ் உத்தரகாண்ட் அந்த ரெண்டையும் பிரிக்கிற பாலம் சஹரான்பூரில் இருக்குது, அங்கே பிரிட்ஜுக்கு போனது, டேரடூன், அங்கேருந்து டெல்லி 6 மணி நேரம் ட்ரெயின் ட்ராவலு. அந்நேரம் அவங்க என் தோளில் சாஞ்சிருந்தது தூக்கத்தில். அந்நேரம் ஒரு செல்ஃபி நான் எடுத்திருப்பேன் சர்ப்ரைஸாக காட்டுறதுக்கு. வேறு ஃபோட்டோஸ்லாம் அவங்களோட ஃபோட்டோஸ் நான் கொடுக்கும்போது ரொம்ப அவங்க ஹாப்பி மூடில் இருந்தாங்க. அவங்க மொத்தம் 4 சிஸ்டர்ஸு. நான் ஒரு இது அழகிய மேல் சாங் ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து 4 கேர்ள்ஸ் கூட இருக்கு இல்லையா, அந்த 3 பேர். அதில் ஒன்று வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, இன்னொருத்தவங்க வந்து அந்த வீடியோவில் இருக்க மாட்டாங்க. டோட்டல் 4 கேர்ள்ஸ் இருப்பாங்க. அதில் ஒன்று வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா எதுக்கு சொன்னால் இதெல்லாம் அண்ணா அக்கா தங்கச்சி அவங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அந்த ட்ராவலில் வந்து ஒரு நல்ல நட்பாக இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட்டு. அதுக்கப்புறம் ட்ராவல் லாங் அப்படின்னா மும்பை.
அது ஒரு ஜாலியான ட்ரிப். அதை பற்றி நான் தனியாக ஸ்டோரி போடுறேன். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக பேசி போடலாம். என்னோட இன்ஸ்டாவில் கூட அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். நம்ம சேனலில் வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து ராஜ்புத்னா ரைவல்ஸ் இந்தியன் ஆர்மி கேப்டன் அந்த இது அவங்க மிகப்பெரிய அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை என் கையில் கொடுத்தாங்க அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா பொண்ணுக்குள்ள எப்படி சும்மா அப்பா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தைங்க வந்து அவ்வளோவா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. லேட் பீரியட் தான் அது உங்களுக்கு புரியும் இல்லையா? அவங்க மிகப்பெரிய விருது வாங்கியிருக்காங்க, இந்திய அரசோட விருது. அதோட வேல்யூவே தெரியாம இருந்தாங்க. அப்படி சொன்னேன், இது எவ்வளவு பெரிய விருது தெரியுமா, இதை பத்தி தெரியாம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல ஆதங்கப்பட்டுட்டு இருந்தேன். அப்போது வந்து நான் வாங்கி பார்த்துட்டு அப்படி அப்படி ஸ்டன் ஆகி நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல் அது. அதை கண்டிப்பா நான் போடணும்னு நினைச்சு ஆசைப்பட்டு அதை போட்டோலாம் எடுத்து வச்சு அது எதுல இருக்குன்னு தெரியாம நான் உங்களுக்கு திருக்குறள்லாம் சொல்லி கொடுத்தேன். திருக்குறள் சொல்லி கொடுத்தது வந்து அங்க ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது டேரக்டூர்ல. அங்க போயிட்டு இருக்கும்போது அங்க வச்சு வீடியோலாம் போட்டேன். அந்த வீடியோலாம் வந்து இப்ப மிஸ் ஆயிடுச்சு என்கிட்ட. நான் சொன்ன இந்த வீடியோ இது சொன்னேன் இல்லையா, அவங்க இந்தியன் ஆர்மி கேப்டன் வீட்டுக்கு வெளியில இருந்து செல்ஃபி எடுத்தது, அவங்க வீட்டில் கொய்யாப்பழம் ஆடு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டது, அதோட வீடியோலாம் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல். லேப்டாப்ல ஃபுல்லா தரவா செக் பண்ணி பார்க்கணும். பாருங்களேன், நமக்கு வீடியோ இதான் பேசணும் அதான் பேசணுன்ற ஐடியா லேட்டா கூட இன்ஸ்டாக்குள்ள வந்தோடனே அப்படியே ஒரு மேட்டரா செம்மையா வருது. திஸ் ஆர்ட் ஆஃப் கம்போசிஷன் செம்மையா இருக்கும். இது நான் பார்த்துருக்கேன். இது வந்து கங்கை நதி கரைகள்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய சாமியார்கள், உண்மை சாமியார்கள். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, போன இதில் நான் சொன்னேன் இல்லையா, போலி சாமியார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றேன். ஏன்னா இந்த சாதுக்கள் அகோரிகள் இவங்க வந்து எதை பற்றியும் கவலை இல்லாமல், பண ஆசை இல்லாமல், அவங்க வந்து முழுவதும் ஆன்மீகத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. நிறைய வீடியோக்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு உண்டு, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் இதில் நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. ஓ மை காட், இது வேண்டாம், இது பேசலாம் ஃபீலாக இருக்கும். சில விஷயங்கள் ஃபீலாக இருக்கிறது நமக்கு இன்ஸ்டால் வந்ததுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். மைக் டைசன் வாஸ் ஒன்லி 20 years old தேர். 20 வயசுல தலைமை வந்து பாக்ஸிங் பண்ணுற வீடியோ வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சர்ரி ஸ்பீடு சமல்ல சான்ஸ் கிடைக்கும், இங்கே பாருங்க. அப்போ அடிடாஸ் பிராண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, அவரோட முதுகில் இருக்குது. பயங்கர ஃபோர்ஸாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. பிஸ்னஸ் மைண்ட் செட்டுன்னு போட்டு தனுஷ் மூவியில் வந்து ஒரு பர்சன் பிச் எடுக்கிறத ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது ஒரு குழந்தை காயின் போடும் இல்லையா, அது ஃபீல் ஃபுல்லாக போட்டு அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த படம் வரும்போது அதை கொஞ்சம் டவுன் ஆக்கி விட்டாங்கண்ணே. சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி சோழியம் பிடிக்கிற மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டாங்க. ஜோயா தாமஸ் லோஃபோ begged on trains for years and saved money to pay a used camera. Now she's India first trans photojournalist, turning her passion for pictures into a career. செம்ம மேட்டரில் இது ஏற்கனவே வந்திருக்கு. வந்து ட்ரெயினில் இந்த மாதிரி எதிர்த்து காசு வாங்கி அதில் கேமரா வாங்கி அதை வச்சு அவங்களுடைய அந்த ஆசை லட்சியம் அதை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்ட்டு. இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை பார்க்கும்போது சமல்ல அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஸோ ஐம் ஹாப்பி டு சி. இதை நான் காமிக்கிறது வந்து எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரொம்ப நெருங்கி அவங்கள பார்த்தாலே ஒரு பயம் பொதுவாக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வரும். அப்புறம் நிறைய கேள்வி கேட்கணும்னு தோணும். அது அவங்கள காயப்படுத்தும். சில கேள்விகள்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்கவே கூடாது. எனக்கு வந்து ஒரு நண்பர், அவர் வந்து அவங்க கூட பயங்கர ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டச்சில் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து இறந்தவங்க பேர் ரேவதி, திருநங்கை. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு திருவிழாவில் வந்து அவங்க நல்ல முறையில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட் எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க டான்ஸ் ஆடுறது, ஆட்டம் போடுறது, அவங்க கொஞ்சம் தண்ணியெலாம் அடித்தாங்க அந்த இடத்துல. ஆகும்போது அவங்க ஃபன்னாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. வீடு கட்டி சென்னையில் குடியாகி அதுக்கப்புறம் தான் உயிர் போயிருக்கு. அவங்களோட ஃப்ரெண்டு நான் தச்சலாக போய்கிட்டே இருக்கும்போது திருநங்கை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிற்கும் போது என்னை பார்த்தோன்னே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே நல்லா இருக்கியானு கேட்டுட்டு அடுத்த செகண்ட் சடனாக உன் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியுங்களா, அவங்க ரேவதி, அவங்க இல்லைடா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அவங்க ஸ்டேட்டஸில் வச்சுருக்க ஃபோட்டோ இருந்தால், ஏன்னா இடையில வந்து டச்சில் யாரு கூடயுமே இல்லை. அப்போ வந்து சொன்னாங்க, ஷேர் பண்ணாங்க. அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு அவங்க இறந்து தெரியுமா என்னன்னு தெரில. இப்போ நான் அவங்க கூட பேசவே இல்லையா, கால் பண்ணி சொல்லணும் இந்த மாதிரி இன்சிடென்ட்டு. அப்போ அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது முகம்லாம் கொஞ்சம் மாறி லாஸ்ட் டைம் அப்படின்றனால இருக்கும் இல்லையா, அதை பார்க்க கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன் இப்போ அவங்கள பற்றி பேசுகிறேன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன ஏது அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருந்தா கூட ஒருத்தவங்க வீடியோ எடுக்க வராங்க அப்படிங்கும்போது சொல்றதுக்கும், நம்ம எல்லாரும் கூட நல்லா நட்பா பழகிட்டு அப்பம்போது சொல்லும்போது இருக்கும்போது
நிறைய விஷயங்கள்லாம் வந்து சொல்லும்போது எப்படி இருப்பாங்க என்ன அது இது நமக்கு ஒரு ஆர்வத்துல கேட்போம் இல்லையா? அப்படிலாம் வந்து ஷேர் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீ தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, இதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. இல்லடா இது வந்து எங்களுக்கான மொழி. இத தெரிஞ்சுக்கிட்டா உன்ன தப்பா நினைப்பாங்க. அப்படிலாம் சொல்லிட்டே சொன்னாங்க. பரவாயில்ல நீங்க சொல்லுங்கன்ட்டு சுத்தினாங்க. 5, 6 பேரு. பசங்க, பொண்ணுங்க எல்லாரும் உட்கார்ந்து அவங்க சொல்றத கேட்டுட்டு இருந்தோம். சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னா அது அப்படியே ஒரு இது. இத பார்த்தோனே எனக்கு அவங்களோட நினைவுகள் வந்தது. ஸோ ஒரு இது ஏன்னா ரோட்ல எங்கேயோ பார்க்கும்போது ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்றேன். ஒரு பயம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய உருவ தோற்றம் நமக்கு வந்து ஒரு ஆக்ரோஷமா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நான் குழந்தையா இருக்கும்போது நான் பார்த்த ஃபீல் பண்ணத நான் சொல்றேன். அது நாளடைவில வரும்போது இவங்கலாம் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த மாரி ஒரு இது. நெறைய வந்து நம்ம பார்க்குறோம். பிளஸ் இருந்தா மைனஸ் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில வந்து அடிச்சு காசு வாங்குனாங்க. ரூ. 100 சில்லற தரேன்னு தராம ஏமாத்துறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அது எனக்குமே நடந்திருக்கு. பட் என்ன அப்படின்னா, அந்த மாரி பண்ணும்போது அத வச்சு நெறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து கெட்ட பேர வந்து ஏற்படுத்தி குடுக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ஒருவர் செய்ற தவறு எல்லாருக்குமே பொதுவா. இப்ப ஆண்கள் இனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்கள் ஒரு தவறு பண்ணிட்டா மத்தவங்க மேலயும் அந்த பழி விழுற மாரி பெண்கள் அப்படின்லாம் ஒரு தவறு ஒருத்தவங்க ஒரு கேர்ள் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, எல்லார் மேலயும் விழுற மாரி திருநங்கை தவறு பண்ணா அப்படி அப்படி பொதுவா அது வந்து இயற்கை. சரிங்களா? அதனால நம்ம வந்து இதுக்குள்ள போகாம இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து காலேஜ் டேஸ்ல அப்ப படிச்சுட்டு இருக்க டயத்துல வந்து பாரதி கண்ணம்மா அறக்கட்டளை. சரிங்களா? இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு திருநங்கை. இவங்க வந்து ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபங்ஷன்ல வந்து திருநங்கை வரமா சாபமா அப்படின்ற டாபிக்ல வந்து எடுத்து வச்சுட்டு பேசும்போது, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, இல்ல நாங்க வரம் தான் பேசுவோம் அப்படின்னு எடுத்தோனே நான் போல்டா சொன்னேன். அவ சொல்லும்போது, நாங்க வந்து சாபம் தான் பேசுவோம் அப்படின்னாங்க. நீங்களும் அப்படி பேசுறது எங்களுக்கு உடன்பாடு இல்ல. நாங்க வந்து சொல்லணும் சில விஷயத்தெல்லாம். நீங்க பேசினா அது ஒரு மேபி தப்பா இருக்கலாம். நீங்க பேச சொன்னாலும் நாங்கலாம் பேச மாட்டோம் அப்படின்ட்டு, நான் என்ன மைண்ட் செட்ல இருந்தேனோ, அதே மைண்ட் செட்ல தான் என் கூட இருந்த பசங்க வந்து இருந்தாங்க. அதுல ஒரு பெர்சன் வந்து தேர்லாம் இழுப்பாங்க இல்லையா? அந்த டயத்துல வந்து அதுக்கு மைக்க பிடிச்சு பேசுற மாரி அப்பவே ஸ்டூடெண்ட்டா இருக்க டயத்திலேயே அதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு திருவாரூரா இல்லன்னா வேற பர்ட்டிகுலரா அந்த ஊர் மட்டும் எனக்கு ஞாபகம் இல்ல. அப்பம்போது அத பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாங்க. நான் இப்ப பேசிட்டே இருக்கும்போது இத சடனா பேசுனதுனால நான் வந்து அத காட்டுறேன். பாரதி கண்ணம்மா அறக்கட்டளை இருக்கு இல்லையா? இது வந்து அப்போ உள்ளது. இத பத்தி நம்ம தனியா வேணா ஃபோட்டோ ஏதாவது போட்டு விடலாம். இது யார் கையில வாங்குனேன்னா, ஆக்டர் சரவணன் அப்பதான் வந்து ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அவங்க நெறைய கட்சி மாறி மாறி போயிருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இன்னைக்கு தளபதிக்கு செங்கோல் குடுத்துருக்காங்கல்ல, செங்கோட்டையன் அவங்களுக்கு. ஆ இது வந்து இப்ப அதை இதையும் கம்பேர் பண்றேன். எனக்கு பாருங்க நான் பேசணுன்ற மைண்டே இல்ல. டக்கு டக்குன்னு அப்படியே நினைவுகள் வரும்ல நமக்கு. அந்த மாரி தான் ஷேர் பண்றேன். செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு விஜய்க்கு செங்கோல் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சேம் வந்து ஜெயலலிதா அப்படி சொல்லக்கூடாது. முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சரிங்களா? ஏன்னா இவங்க ரெக்கார்ட் அடிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு கியூட்டி பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்னன்னா, நம்ம தலைவர்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு நமக்கு அன்பான ஒரு பேரா அந்த மாரி வச்சு விட்டுரும். அந்த மாரி வச்சு விட்டோம்னா, பேசும்போது நம்ம அடைமொழி குடுக்காம இருந்தோம்னா, அது வந்து தவறாயிரும். ஏன்னா அவங்கலாம் தலைவர்கள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு செங்கோல் குடுத்த அந்த பிக் வந்து வரும் பாருங்க. வந்திருக்கு நெறையா. ஸோ வரும் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ வந்து நம்ம பசங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா? நான் முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ அந்த இதுக்காக சொல்ல வந்தேன். இப்ப எதுக்கு இத சொல்ல வரேன்னா, இந்த மேட்டர் இப்ப ஏன் தெரியுமாங்க எனக்கு தவிச்சு, இந்த இது வந்து ஆக்டர் சரவணன் குடுத்தாங்க இல்லையா? இவங்க வந்து தலைவர் வைகோ அவர்களுக்கு வந்து நம்ம மதுரையில பழங்கநத்தம் இருக்கு இல்லையா? அப்பம்போது வந்து இது பண்ணாங்க. அப்போ நான் அந்த ஸ்டேஜ் கீழ தான் இருந்தேன். இப்ப கஞ்சா கருப்பு அவர்கள் கூட அப்படியே ஒண்ணா போயிட்டு அவங்க கூட பேசும்போது, அவங்கள ஸ்டேஜ் பக்கத்திலேயே விடல. நான் அத லைவா பார்த்து வச்சு தான் ஷேர் பண்றேன். அப்போ அந்த அளவுக்கு நெருங்க விடல. அது என்ன காரணம் அப்டின்னா, உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் லீடர் வராருன்னா, அவ்வளோ சீக்கிரத்துல நெருங்க முடியாது இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது. அந்த டயத்துல வந்து கஞ்சா கருப்பு அவங்களும், இந்த ஆக்டர் சரவணன் சொன்னேன் இல்லையா? அவங்க மாறி, மாறி 2, 3 கட்சி மாறி போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஆக்டர் தான் வந்து இந்த பாரதி கண்ணம்மா அறக்கட்டளையில இருந்து எங்களுக்கு வந்து பிரைஸ் குடுத்தாங்க. அதுக்கு வந்து கன்டினியூவா 2, 3 டைம் வேற வேற டாபிக்ல தலைப்பு வரும். நம்ம வின் பண்ணோம்னு பிரைஸ் வாங்க போவோம். நான் கன்டினியூவா 3 டூ 4 டைம் அங்க நான் வின் பண்ணேன். லாஸ்ட் டைம் மட்டும் நான் வாங்க போகல. அப்ப எனக்கு கால் பண்ணி பிரைஸ் வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபங்ஷன் தள்ளி அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் அந்த ஒரு சம்பவம் மட்டும் நடக்கல. அந்த சிடி வந்து என்கிட்ட இருக்கு. நான் உங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி தரேன்னு சொன்னாங்க. அதாவது திருநங்கைகள் வரமா சாபமா அப்படின்னு சொல்லி பேசின அந்த இதுல. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காலேஜ் டயத்துல பேச்சு போட்டிக்கெல்லாம் போகும்போது அது ஒரு செம ஃபீலா இருக்கும். அந்த டயத்துல நடந்த இன்சிடென்ட்ல இதுவும் ஒரு இன்சிடென்ட். அதனால இத பார்த்தோனே எனக்கு தற்செயலா ஒரு டாபிக் குள்ள போனோம். அப்படியே அடுத்தடுத்து போய்க்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே. ஒரு
அழகிய நினைவு. இது செம சீனுங்க. செருப்பை வந்து ஆத்தங்கரையில் கழுவுறது. என்ன படம் தெரியுதா? அவர் தான் அட்டகாசமான நடிகர், மலையாளம். அந்த படம் நம்ம தமிழ்ல கூட பண்ணாங்க. பட் மலையாளத்துல தான் வந்து வேற லெவல்ல இருக்கும். அந்த ஃபீல் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். செருப்பை போட மாட்டேன்னு கடைசி வரைக்கும் இருந்து அது ஒரு ஃபீலா இருக்கும் இல்லையா? அந்த மூவி. ஏங்கப்பா, அடுத்த புல்லட் ரெடிங்க. இவங்க அடிக்கிறாங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஜோசியம் சொல்றேன் கூட வச்சுக்கோங்க. இவங்க கோல்டு அடிப்பாங்க ஃபியூச்சர்ல. காலை வச்சு அம்பு எய்றாங்க. இதை நான் இப்பதான் பாக்குறேன். களத்துக்கு வந்துட்டாங்கனாலே வேற மாதிரி போயிடும். எழுதி கொண்டே இருப்பதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதிர்த்து பேச அங்க யாரும் இருப்பதில்லை. வேந்தன் பிரபாகரன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல செம்ம மேட்டர் இல்ல, உண்மை. செம்மையா போட்டிருக்காங்க. மை காட், செம்ம போட்டோ போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 வயதில் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். ஓகேவா? 7 வயதில் அப்பாவுக்கு தெரியும். வார்த்தையை கவனிங்க. 10 வயதில் ஒருவேளை அப்பாவுக்கு தெரியாதா? அது போட்டோ பிக்கே செம்ம மேட்டரா போட்டிருக்காங்க. நம்ம ஃபேமஸான மூவி இருக்குல்ல, அனிருத் மியூசிக்ல, ஜெஸ்ஸி, கிரிக்கெட் மூவி. அதுல அதுல உள்ள அந்த போட்டோ போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தளபதி விஜயை வச்சு போட்டிருக்காங்க. அடுத்து 12 வயதில் அப்பாவுக்கு தெரியாது. 14 வயதில் அப்பா ஏன் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காரு. 16 வயது அப்பா சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அப்படியே ஒரு ஏஜா போயிட்டு விட்டுருக்கும்போது தட்டி கிழிக்கிறது, லேடி பிளாக் விளையாடிடுறாங்க. கடைசி வந்து 40 அப்பா இப்படி எல்லாம் சமாளிச்சுட்டாரோ அப்படின்னு போட்டு வாரணமாயிரம் பிக்க போட்டிருக்காங்க. சீரியஸ்லி செம்ம ஃபீல். இங்க பாருங்க, செம்ம பிக்குங்க. இதெல்லாம் நம்மலாம் வந்து லைஃப்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனை கையை பிடிச்சு தூக்கிட்டு போறாங்க. அவன் கால் ஃபுல்லா ரத்தம், கீழே முள்ளு முள்ளா இருக்குது. கையை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு இல்லையா, அவருடைய தோல்ல தான் அந்த முள்ளு ஒன்னொன்னா விழுந்துகிட்டே இருக்கு. அதை மிஸ் தான் வந்துகிட்டே இருக்காரு. புரியுதா என்ன சொல்றேன்னு? தப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இருந்தோம்னா நம்மளும் காயப்படுவோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. We don't make cartoons like this anymore. ஏன்? அப்புறம் பழசுதான் சொல்றேன். நான் அதை அது மாதிரி இங்கே கொஞ்சம் நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். If you like history, go to Egypt. If you like culture, go to India. I'm also living in India. இது வந்து ரேர் ஃபுட்டேஜ். ஆனால் மேட்ரு உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியல, இந்த வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. நான் அப்படின்னா அண்டர் 17க்கு வந்து ஃபுட்பாலுக்கு வந்து ஒரு கோச்சர் எவ்வளோ ஃபோர்ஸாக போட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் அடிச்சு முன்னேறி இந்தியாவுக்கு வந்து கப் அடிச்சு கொடுத்தாருல. இவர் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு போடணும்ட்டு அந்த இடத்துல நிறையா இருந்துச்சு இல்லையா, அதோட செலிப்ரேட் வீடியோ இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த சேனலை நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க. இந்தியன் ஸ்போர்ட்ஸ், ஓகேவா? இன்ஸ்டா ஐடியில் சட்ட இடலாம் கலட்டிக்கிட்டு இந்தியா பீட்ஸ் ஈரான் ஹைலி ரேட்டட் அண்டர் 17 டீம் ஆஃப்டர் 66 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க பசங்க. அதோடைய நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பிக் போட்டு போடுவாங்க. அது நிறைய பேருக்கு போய் கூட சேராது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஃபுட்பால் அந்த கண்டிஷன் கிரிக்கெட்டுக்கு இருக்கிற அளவுக்கு அப்படின்றது கிடையாது இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். பட் அதோட செலிப்ரேஷன் வீடியோ நான் பார்த்தது. வாவ், நைஸ். ட்ரெயின் ரொம்ப க்ரௌடு, கூட்டம். படத்தில் சீனாவே வைக்கலாம். டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஊட்டி விட்டுறாங்க. அதை வந்து ஒரு அன்னன் பர்சன் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. சூப்பராக ஃபீல் ஆகுது. கூவி கூவி வித்து மிரள வச்ச இளைஞர். ஏற்கனவே இப்படிதான் ஒரு மேட்ரு என்ன வந்துச்சு அப்படின்னா, இது அதோட சேர்ந்துதான் என்னன்னு தெரியல. ஸோ ரெண்டுமே ஒரு ஃபேமஸான சேனல் தான். அதுல என்ன வந்தது அப்படின்னா, ஒரு கல்லை கடிகாரமா மாத்தின வீடியோ செம்மையா போச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து டோல் பேக்ல டிசைன் பண்ணி செம்மதான். பெரிய கூட்டமே இருக்கு.
வேண்டாம். நல்ல விஷயத்த சொல்லலாம். கெட்ட விஷயத்த சொல்லக்கூடாது. அதுக்காக தான் ஒரு மேட்டர் பார்த்தேன். அது மோட்டிவேஷனல் தான். பட் அத சொல்ல முடியாது. சாதிக்கிறவன் யாருன்னா, தோல்விய விட பயிற்சியா எடுக்கிறவன் தான். தோல்விய கூட பயிற்சியா எடுக்கிறவன்னா, இவ்ளோ குட்டியூண்டு போட்டா நான் எங்க போய் தேடுறது? ம். அவ்ளோ பொடீஸ் எழுத்துல போட்டிருக்காங்க. சாதிக்கிறவன் யாருன்னா, தோல்விய கூட பயிற்சியா எடுத்துக்கிறவன் தான் அப்படின்ட்டு. அதுக்கு போட்டிருக்க பிக் இருக்கு இல்லையா? அதுதான் மாஸ். கால் மேல கால் போட்டு கீழ ஒரு வாட்டர் கேனு. பிளாக் அண்ட் ஒயிட் சிம்பு, சிலம்பரசன், டிஆர் செம்ம மாஸா இருக்காரு. நான் வந்து முன்னாடி ஒரு ஹிந்துல நெனைக்கிறேன். அதுல வந்து சிம்புவுடைய சிம்பு 3 மூவி வந்திருந்தப்போ ஒரு மீசை இல்லாத ஒரு பிக் ஒண்ணு பார்த்தேன். கோட் ஷூட்ல. ஃப்ரெண்டு தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து நந்தினி. அவங்க வந்து சிம்புவோட தீவிர ஃபேனு. ஆனா எனக்கு எடுத்து காமிச்சாங்க. அத பார்த்தோனே அப்படியே அந்த ஹெச்டி பிரிண்ட்ல ஃபோட்டோ எடுத்து ரொம்ப பெரிய சைஸ்ல பார்த்துட்டு, அந்த ஒரு செகண்ட் அப்படியே செம்மையா இருக்குல்ல! மாஸ் லுக்கா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன் அது. எ யூனிஃபார்ம், எ ட்ரீம் ஆஃப் ஃப்ரீடம். திஸ் இஸ் மிலிட்டரி யூனிஃபார்ம் ஓன் பை ஒன் ஆஃப் த இந்தியா கிரேட்டஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நீங்க பார்த்துருப்பீங்க இது. செம்ம மேட்ரு. இப்ப நான் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு புடிக்கல. அது என்ன பிடிக்கலன்னா, என்ன கூவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி. ஆனா நம்ம பார்க்குறவங்கலாம் காமெடியும் கிடையாது இல்லையா? எல்லாரும் காமெடியா அசால்ட்டா பார்த்துருவோம். அவங்கள கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ணும்போது தான் தெரியுது, காமெடியன் கிடையாது. அவங்க மாஸ் அப்படின்ற மாரி. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சுபாஷ் சந்திர போஸோட உடைய பார்த்துருக்கேன். இப்படி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு. ஒரு பெர்சன் நீங்க எல்லாருமே காமெடியா பார்த்துருப்பீங்க. அந்த பெர்சன் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து தெருக்கி விட்டுருந்தாப்புல. ஸோ அந்த ஹிஸ்டரிய நான் பேசினா நான் வந்து என் வாய்ஸ் சும்மா இருக்காது. நான் ஓப்பனா பேசி விட்டுருவேன். அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நீங்களே சாட மாடையா ஏங்க புரிஞ்சுக்கோங்க சரியா? ரியல் sadness இஸ் ஓகே. முடிச்சுக்கலாமா வீடியோவ? வீடியோ போட்டா வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா மணி 6:10 செகண்ட் சிங்கிள் ஜனநாயகன் வரப்போது பார்த்து செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே.